ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சரவணன் கீதாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு தான் கார்த்திக் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா போல இருக்குது. இதை நம்ம கார்த்திக் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கார்த்திக்கு கால் பண்ண போவாங்க. கரெக்டாக ஐஸ்வர்யா கால் பண்ணிவிட்டு, நான் கார்த்திக்கோட அண்ணி பேசுகிறேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் உங்களை மீட் பண்ணி பேச முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சரவணனும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, இதை கார்த்திக்கு நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணிட்டு, நான் உங்களை உடனே மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு வந்து சொல்வார். அதை கேட்டால் கார்த்திக், இப்போ தானே சார் பேசிட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதுக்கு சரவணன், இல்லை ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மீட் பண்ண அதே இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா போய் மீட் பண்ணி என்ன விஷயமா என்னை வர சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, இல்லை தீபா உங்கள் என்கொயரிக்கு வந்தால அவகிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, அது உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும், அவள் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட உடனே சரவணன், ஏன் உங்ககிட்ட கார்த்திக் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, தீபாவோட நடவடிக்கையில் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்வாங்க. சரவணனும் வந்து கார்த்திக் சொன்ன விஷயம், தீபா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, ஓ நம்மளை பற்றின விஷயத்தை இவ சொல்லாமல் தான் விட்டுருக்கா, சரியான அழுத்தக்காரி, எதுக்காக அதை மறைச்சான்னு தெரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு சரவணன் கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இல்லை எனக்கு அந்த தீபாவுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க சார், பழைய தீபா மாதிரியே இல்லை, அதுவும் இல்லாமல் அவகிட்ட நான் எங்களால் விஷயங்களை ஷேர் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்து நான் வந்தேனே, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தீபாவோட விஷயத்தில் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதை கேட்டால் சரவணனும், சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தீபா கார்த்திக் 2 பேருமே எங்கே போகிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள், அவங்கள புதுசாக யாருன்னா மீட் பண்ணாங்கன்னா அதை பற்றியே என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஐஸ்வர்யாவும், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரவணன் சரின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகை போய் மீட் பண்ணுவாங்க. கார்த்திக் என்ன விஷயமா சார் வர சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது எஃப்ஐஆர் ஃபைலை எடுத்துகிட்டு சரவணன் கார்த்திகிட்ட கொடுப்பாங்க. கார்த்திக் அதை படிச்சுட்டு, இல்லை கீதான்னு வந்து ஒரு பேர் போட்டிருக்கு, ஏதோ கொலை பண்ணிட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சரவணன், உங்கள் வீட்டில் தீபாவாக இருக்கிறது தாங்க அவங்க பேர் தான் கீதா, அவள் தான் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே வந்து எஸ்கேப் ஆகிருக்கா, அதுவும் இல்லாமல் ஒரு பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையனை கொலை பண்ணியிருக்கா, அவளை என்கொயரி பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி உங்ககிட்ட வந்திருக்கான், அதனால் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கீதாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கணும் நியாயப்படி பார்த்தா, ஆனால் நான் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு போகணும்னா உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு என்னன்றது நல்லாவே தெரியும், உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் தீபாவை கண்டுபிடிச்சிடுறேன், ஏன்னா திரும்பவும் நான் இவங்கள போய் என்ன பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதுல வீட்டில் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுவும் இல்லாமல் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் திரும்பவும் பாதிக்கும், அதனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட சரவணன், நீங்கள் என்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு 5 நாள் டைம் தரேன், ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் போயிட்டு அந்த கர்நாடகா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டால் என் மேலே கூட அவங்க கேஸ் போடலாம், அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த 5 டேஸ்க்குள்ளே எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் 5 நாளுக்குள்ளே எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிச்சிடுறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்வாங்க. எதுக்கும் நீங்கள் அந்த கீதா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து ரூமில் போயிட்டு கீதா எங்கேன்னு வந்து தேடி பார்ப்பாங்க. அவங்க வெளியே ஒரு கார்டனில் நின்றுட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. என்ன விஷயம் என்ன சார் பேசணும் அப்படின்னு வந்து கீதா கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கீதா வந்து, நான் தான் என்னை பற்றி எதுவுமே உங்ககிட்ட கேட்கக்கூடாது சொல்லியிருக்கல, உங்கள் பேர் கீதா தானே, ஒரு கொலை பண்ணிவிட்டு கர்நாடகாவிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, நான் வரும்போது என்னோட காரில் நீங்கள் அடிபட்டு விழும்போது தீபா நினச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது, என்ன எல்லாமே சரியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. என்ன போலீஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் விசாரிச்சிங்களா, இல்லை என்னை பற்றி நீங்கள் போய் என்ன சொன்னீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக், எனக்கு சொன்னதே போலீஸ் தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி எதுக்காக நீங்கள் கொலை பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே கீதா, இங்கே பாருங்க, போலீஸ்க்கு என்னை பற்றின விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஏங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு தானே வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே கீதா, நான் பண்ணது கொலையே கிடையாதுங்க, வதம் அப்படின்வாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கார்த்திக் கேட்கும்போது, ஆமாங்க நான் ஒரு பிஸ்னஸ் உமனாக வந்து பெங்களூரில் இருந்துட்டு இருந்தேன், அங்கே ஒரு பொலிட்டீஷியனோட ஃப்ரெண்டோட பையனை என்னோட தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, அதுக்காக நான் போய் அவனை கொலை பண்ணிட்டேன், அதனால் என்னை உயிரோட
உயிரோடவே விடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாரி போலீஸ்ல பிடிச்சு குடுத்துட்டு என்ன என்கவுண்டர் பண்ண தான் கூப்பிட்டு வந்தாங்களே தெரியுங்களா? நான் எல்லா விஷயத்தையுமே மனசுக்குள்ள போட்டு மறைச்சுக்கிட்டு வெளிய வந்து ஜாலியா இருக்கிற மாரி அந்த போலீஸ் கிட்ட நடிச்சு, அவங்க கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டேங்க அப்டின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக் வந்துட்டு சரிங்கன்னு ஒரு நல்ல லாயரா வச்சு நீங்க வெளிய வந்திருக்கலாலே உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கீதா வந்துட்டு, "ஏங்க நான் கொலை பண்ணது யாரு? பொலிட்டீஷியனோட பினாமியோட பையன தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க வெளிய வர முடியும்? அவங்க என்ன என்கவுண்டர் பண்றதுக்காக தாங்க வந்தாங்க. நான் இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன சும்மாவே விட மாட்டாங்க. அதனால நான் முதல்ல இங்கேருந்து போகணும்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கார்த்திக் வந்து, "நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு 5 நாள் டைம் குடுங்க. தீபாவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகணும்" அப்படின்னுவாங்க. அத கேட்ட கீதா, "அப்பலாம் என்னால பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திக் வந்து, "உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்க" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்க. எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க முதல்ல 10 நாள் டைம் கேட்டீங்க. இப்ப 5 நாள் டைம் கேட்குறீங்களா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. 5 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னுவாங்க. சரி நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை தீபா உயிரோட இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக், எல்லாருமே இதையே கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுங்க. தீபா உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தீபா அப்படியே மயக்கமா படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டர் போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கார்த்திக் வந்து கீதா கிட்ட, "நீங்க எத பத்தியுமே கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமாவே தீபாவ கண்டுபிடிச்சுட்டு வந்துருவேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்க டாக்டர் வந்து தீபாவ செக் பண்ணி பார்த்துட்டு, "பொண்ணு யாரு? உடம்பு முழுக்க காயமா இருக்கு. எப்படி இதெல்லாம் ஏற்பட்டுச்சு?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு லேடி வந்துட்டு, "இந்த பொண்ணு யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி மலையில இருந்து கீழ விழுந்து மயக்கமா இருந்துச்சு. நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாமே பண்ணேன். ஆனா 2 நாள் ஆகியும் இந்த பொண்ணு கண் முழிக்காம மயக்கத்திலேயே இருக்குது. அதனால தான் நான் இப்போ உங்கள கூட்டிட்டு வந்தேன். என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர்" அப்படின்னுவாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா, தீபாவ செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. இங்க கார்த்திக் தீபாவோட ஃபோட்டோ வச்சுட்டு, தீபா பேசுனது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ லவ் யூ சொன்னது, உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னதெல்லாம் நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.